ஐயோ ஓ பாத்து பாத்து இந்தாங்க. தேங்க் யூ. வெல்கம். இங்க நீங்க புதுசா ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் ஷிஃப்ட் ஆகி வரேன். பரவாயில்ல, நானே ஹெல்ப் பண்றேன் உங்களுக்கு. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நான் வேற யாரும் இல்ல, உங்க பக்கத்து பில்டிங்ல இருக்கிறவன் தான். அப்படி பார்த்தா நான் யாரு? பக்கத்து வீட்டுக்காரன். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு பக்கத்து வீட்டுக்கார ஹெல்ப் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவாங்க? கொடுங்க, நானே பரவாயில்ல. அட ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, நானே எடுத்துட்டு வரேன். நீங்க வாங்க. உட்காருங்க. பேக இங்க வச்சிரு வா. பரவாயில்ல, வச்சிருங்க. அப்படி உட்காருங்க. சரி, நீங்களும் உட்காருங்க. உட்காருறேன். சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. திடீர்னு எங்க ஊருக்கு என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆக்சுவலி நான் இங்க பேங்க் வேலைக்காக வந்திருக்கேன். ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்றேன். பாருங்க, நீங்க எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் உங்க பேரு கூட கேட்கல. என் பேர் ரவி. உங்க பேரு? என் பேர் பிரியா. ஓ ஹலோ. ஹாய். ஹாய். நான் இங்க சின்ன சின்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓ சரி சரி. நீங்க டீ குடிக்கிறீங்களா? கண்டிப்பா குடிப்பேன். ஆனா உங்களுக்கு வீண் சிரமம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. ஒரு நிமிஷம் உட்காருங்க. இதை நான் டீ போட்டு வந்துடுறேன். ஓகே. தேங்க்ஸ்ங்க. நிஜமாவே உங்க டீ சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சரி சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஊரு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? தெரியலங்க, பார்க்கலாம். புது இடம் இல்ல. ஓ சரி, கண்டிப்பா இந்த ஊர் உங்களுக்கு பிடிச்சிருங்க. பிடிக்கும் தான் தோணுது. சாரி, ஒரு நிமிஷம், எனக்கு கால் வருது. பேசுங்க பேசுங்க. ஹலோ. கிளம்புறேன். இதோ. சரி சரி, இதோ வரேன். இந்தாங்க. நான் சீக்கிரமா வரேன். ஒரு நிமிஷம் ஹோல்ட் ப்ளீஸ். தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு சின்ன வேலை, நான் கிளம்பணும். நீங்க எதுவும் நினைச்சுக்கலன்னா பரவாயில்ல, கிளம்புங்க. இன்னொரு கண்டிப்பா டீ சாப்பிட வரேன். ஓகே 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 ஓகே. ஹலோ. ஓகே பாய். ஓகே பாய். குட் மார்னிங் மிஸ்டர் ரவி. ஹாய், குட் மார்னிங். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? பாருங்க, இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு முதல் நாள். இன்னைக்கே நான் லேட்டா போறேன். என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல விட்டுற முடியுமா ப்ளீஸ்? பஸ் ஸ்டாப் என்ன பஸ் ஸ்டாப்? நான் உங்களை உங்க ஆபீஸ்லயே டிராப் பண்றேன். ஐயோ வேணாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்லங்க, உங்களோட ஆபீஸோ என்னோட ஒர்க்கிங் பிளேஸும் வெறும் 5 நிமிஷம் தூரத்துல தான் இருக்கு. நீங்க ஓகேன்னு சொன்னா உங்களை தினமும் டிராப் பண்ணுவேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீங்க அதுக்கு பதிலா எனக்கு காஃபி கொடுக்கணும். ஓகே? ஆஃபர் நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரு கண்டிஷன். நான் ஆபீஸ்க்கு சீக்கிரம் போனாதான் எல்லாமே. உங்க கண்டிஷனை நான் ஏத்துக்கிறேன். போலாமா? ஹலோ. எஸ், நான் வந்துட்டு இருக்கேன். இதோ வந்துடுறேன். ரவி சொல்லுங்க. ரவி, நான் நாளைக்கு மால்ல மீட் பண்றேன்.
ஹலோ பிரியா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லு. இல்ல போன்ல அதை சொல்ல முடியாது. நீ சாயந்தரம் என்ன டெரஸ்ல மீட் பண்ண. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, நீ போன்லயே சொல்லலாம், சொல்லு. இல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா. அதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா. நம்ம டெரஸ்லயே மீட் பண்ணலாமே. ஏன்னா ஓகே ஓகே. எஸ். ஐயோ, லேட் ஆயிடுச்சு. சாரி. சரி சொல்லு, என்ன விஷயம்? அது நான் வந்து அது அட சொல்லுப்பா, என்ன விஷயம்? நீ தப்பா நினைச்சுக்கவே. ஒன்னும் நினைக்க மாட்டேன், சொல்லு. ஐ லவ் யூ பிரியா. என்ன? நீ என்ன சொல்ற? நான் உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறேன். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க பாரு, நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது, புரியுதா? இங்க பாரு, நான் என்னோட ஃபீலிங்ஸ் சொல்லிட்டேன். நீ தப்பா நினைக்காத. ஆனா நான் உன்னை ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். அதை தவிர வேற எதுவும் இல்ல. நீயா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஐ எம் சாரி. ரவி, நில்லு. சொல்லு. இங்க பாரு, நான் நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன், ஓகேவா? நான் வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா என்னோட பதில் வந்து நோன்னு தெரிஞ்சுக்கோ. ஒருவேளை நான் சாரி உடுத்திட்டு வந்தா என் பதில் எஸ்ன்னு புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு நீ சாரியே கட்டிட்டு வா ப்ளீஸ் பிரியா, ப்ளீஸ். என்ன ட்ரெஸ் போட்டுட்டு வருவான்னு தெரியலையே. ஓ கமான். சொல்லு. சரி, அதெல்லாம் விடு. இங்க பாரு ரவி, எனக்கு இன்னைக்கு சரக்கு அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ப்ளீஸ். பிரியா, நீ ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டியே. ஆனா உனக்கு ஏன் திடீர்னு ட்ரிங்க்ஸ்லாம்? ஆமா, நான் குடிக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு எனக்கு குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ். சரி, நீ 2 minutes வெயிட் பண்ணு, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஓ, டுடே இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டே ஆஃபீஸ். எப்படி ஃபீல் பண்ற? நர்வஸ் ஆர் எக்ஸைட்டட்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஆஃபீஸ் டைம்ல உனக்கு ஏதாவது பிரேக் தேவைப்பட்டா நான் உனக்காக கண்டிப்பா கொடுப்பேன். உனக்கு வேணும்னா? நோ, ஐம் ஃபைன். ஆஃபீஸ்ல வேலை மட்டும்தான். அப்புறம் நான் நர்வஸாலாம் இல்ல, சந்தோஷமா இருக்கேன். ரவி, நம்ம எப்பவும் ஒன்னா இருப்போம், எல்லாத்தையும் ஒன்னாவே ஹேண்டில் பண்ணுவோம். சரி சொல்லு, உன் ஆஃபீஸ்ல எவ்வளவு பேர் இருக்காங்க? 3-4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என் கூடவே இருக்காங்க. ஓகே. விஜய் இருக்கிறான், ஏஷ் இருக்கிறான். நீ அங்க வந்து எல்லாரையும் மீட் பண்ணு, எல்லாரும் இருப்பாங்க. ஓ சரி. ஓகே, நம்ம ஆபீஸ் கிளம்பலாமா? லேட் ஆகுது, சீக்கிரம் கிளம்பு. ஓகே. சரி, அப்ப கிளம்பலாம். நீ சாப்பிட்டியா? ஐம் டன். சரி, நான் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறேன். போலாம். போ. ஹலோ எவ்ரிபடி, மீட் பிரியா, நியூ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் த கம்பெனி. பிரியா, மீட் எவர் கைஸ். ஹலோ மேம். ஹாய். விஜய், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஹெட். ஓகே. அண்ட் கனிகா, ஹாய். கம்பெனி செக்ரட்டரி. Thank you very much for this welcome. So, shall we start the meeting? Yes, Okay, have a seat. சார், எஸ்எஸ் கிரியேட்டிவ் கம்பெனிக்கும் ட்ராமாட்டிக் சொல்யூஷன்ஸ்க்கும் உள்ள கான்ட்ராக்ட் இப்போ முடிய போகுது. அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்கு இப்போ நியூ அலைன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா போன தடவை ட்ராமாட்டிக் சொல்யூஷன்ஸ் ரொம்ப சீப் குவாலிட்டியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. Yes, sir. And we can grab this opportunity. நம்ம இந்த தடவை அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் எப்படியாவது வாங்கணும். நோ விஜய், இட்ஸ் டிஃபிகல்ட். சார், நாமளும் 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா எஸ்எஸ் கிரியேஷன்ல இருந்து நம்மளுக்கு எந்த கான்ட்ராக்டும் கிடைக்கவே இல்லை. நாம நம்மளோட கான்ட்ராக்ட்ல எவ்வளவுதான் சேஞ்சஸ் பண்ணினாலும் அவங்க எதையுமே கண்டுக்கிறது இல்ல சார். நம்மளுக்கு எந்த ஆர்டரையும் கொடுக்கறது இல்ல. ஆனா ஏன் அப்படி? அது ஏன்னா நம்ம கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப், வெறும் 5 வருஷம் தான் ஆகுது. அதனால எந்த பெரிய கம்பெனி நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் காட்டாது. அதனால இந்த தடவையும் நமக்கு கிடைக்க போறது இல்ல. அப்புறம் அவங்க பாஸ் கூட எந்த ஒரு நேரடியான மீட்டிங் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா அவர் கூட நம்ம நேரடியாவே பேசலாம். ஆனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. இங்க பாருங்க, நம்ம எல்லாருமே கிரேட் பீப்புள் வித் கிரேட் ஸ்கில் அண்ட் கிரேட் குவாலிஃபிகேஷன். சோ நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு இந்த டீலை கலெக்ட் பண்ணிக்கலாம்ல.
எஸ் மேம், வி வாண்ட் குவிக். நாம வழக்கம் போல நம்ம சைட்ல இருந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். இந்த தடவையும் நம்ம தரப்புல இருந்து அவங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பலாம். பட் இட்ஸ் ட்ரூ, நாம மற்ற கம்பெனிகள் விஷயத்துல நாம எவ்வளவுதான் ப்ராக்ரஸ் ஆயிருந்தாலும் இந்த எஸ்எஸ் கிரியேஷன்ஸ் மட்டும் தேர் வெரி ரிஜிட் அபவுட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். Yes, Kanika, you're right. But I agree with Priya. Yes, this is true that our company startup. But look, we are today among some top companies. So please wait. I keep an eye. எஸ் சார். நம்ம மார்க்கெட்ல இருக்கிற உங்க ப்ராடக்ட்ஸை பத்தின டீடைல்ஸை கலெக்ட் பண்ணலாம். நம்ம கம்பெனிஸை பத்தி ஸ்டடி பண்ணலாம். ஓகே சார். I try to convince them. ஓகே சார். ஓகே சார். ஷியோர் சார். So guys, meeting is over for today. Okay? தேங்க்யூ சார். Thank you. தேங்க்யூ மேம். பட் வெயிட், மற்ற கிளைண்ட்ஸோட மீட்டிங்கும் முக்கியம்தான், அவங்க வேலையும் முக்கியம். ஸோ கெட் பேக் டு ஒர்க். ஓகே 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 தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வி ட்ரை டு கன்வின்ஸ். எஸ், டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஹலோ கனிகா, நீங்களும் விஜய் என் கேபின் வாங்க. யா, ரைட் நவ். எஸ், கமன். கமின் மேம். யா. யா, ஒரு தடவை இந்த ஃபைலை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே ஓகே. விஜய், எஸ் மேம். எனக்கு எஸ்எஸ் கிரியேஷனோட எல்லா டீலிங்ஸும் எல்லா கொட்டேஷன்ஸும், அதாவது இது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகே மேம். அண்ட் கனிகா, எனக்கு இந்த கம்பெனியோட சம் டீலிங் டீடைல்ஸ் தேவைப்படுது. ஆனா இந்த தேர்ட் இயர்ல இருக்கிற எல்லா பேப்பர்ஸும் காணோம். இட்ஸ் மிஸ்ஸிங். ஸோ அதனால இது ஒரு தடவை செக் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு சொல்லுங்க. ஆக்சுவலி மேம், என்ன நடந்துச்சுன்னா அந்த வருஷம் ஆஃபீஸில் கொஞ்சம் ரெனோவேஷன் நடந்துச்சு. ஸோ ஃபார் தட் ரீசன் அது வந்து அந்த வருஷத்துல தான் ஃபைல் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பட் டோன்ட் வரி, விஜய் தான் ஃபைல் எடுத்துட்டு வர்றாருல, அதில் இருக்கான்னு பார்க்கலாம். பட் ஐ எம் செக்கிங் மேம். யா, லெட்ஸ் see. யா, ஹலோ. யா, எனக்கு இப்பவே இந்த கம்பெனியோட 5 வருஷத்துக்கான பேலன்ஸ் ஷீட்டையும் இப்பவே உடனே சீக்கிரம் என் டேபிளுக்கு எடுத்துட்டு வாங்க. யா, ரைட் நவ். எஸ். மே ஐ கம் இன் மேம்? எஸ். லாஸ்ட் 5 இயர்ஸ் பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? மேம், இது கொஞ்சம் பாருங்களேன். ஓகே, யூ கேன் கோ நவ். ஓகே மேம். ஹலோ எவ்ரி ஒன். ஆஃபீஸ் ஹவர்ஸ் ஓவர் லேடிஸ். இப்போ நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்புங்க, ரொம்பவே லேட் ஆயிருச்சு. அண்ட் பிரியா, நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி ஆகணும், ரொம்ப டைம் ஆயிருச்சு. ஓகே. யா, ஷியோர். எஸ் சார். Good evening, sir. Bye. Thank you ma'am. so much for It's your... my pleasure, ma'am. Thank you. Thank you. Bye. Thank you, ma'am. Bye bye. Okay. சரி சொல்லு. இந்த அழகான தேவதைய அலுவலக வேலைலாம் பார்க்க வச்சு கஷ்டப்படுத்திட்டேன்னா
எவ்வளவு சோர்ந்தாலும் அந்த சிரிப்பு இருக்குது, அது எல்லாரையும் உற்சாகப்படுத்திடும். கவிதை ஒண்ணும் மாதிரியா அழகா இருக்கு. என் கவிதை ஒண்ணு தானா வரல மேடம், எல்லாம் உங்களோட அழகை பார்த்து தான் வருது. பொறுப்பா, நான் பேக் எடுத்துட்டு வரேன். போலாம். யாரு யாருக்கு இவ்வளவு டென்ஷனா கால் ட்ரை பண்ற? சம் யூ ஹாட் கேர்ள் ஃப்ரெண்ட்? உன்னை விட ஹாட் வேற யாரமோ? வேணும்னா நீயே ஒன்னு கேட்டு பாரு. இது என்னோட தம்பி. ஏன் அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறானே தெரியலையே. நீ இது வரைக்கும் உனக்கு ஒரு தம்பி இருக்கிறத என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்றதுக்கான வாய்ப்பே இன்னும் அமையலையே. சூரஜ் MBA பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப இன்டெலிஜென்ட், என் உயிர் அவன். ஆனா கொஞ்ச நாளா அவன் என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, அவன் ஒன்னும் சின்ன பையன் இல்ல, பெரியவன் ஆயிட்டான். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு தெரியும். ஒருவேளை அவன் பிஸியா இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் பசங்களை தான் உனக்கு நல்லா தெரியுமே, எல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படிதான் செய்வாங்க. இங்க பாரு, நீ ஒன்னு பண்ணு, நீ ரொம்ப டென்ஷன் ஆகாத. அவன் நம்பர் என்கிட்ட கொடு, நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு தடவை இல்லைனாலும் இன்னொரு தடவை எடுப்பான். நீ இல்லாம இருந்தா நான் எப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ என் டென்ஷனையே போக்கிட்ட. பின்ன நான் தானே போக்கணும். இப்ப நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயாகணும். நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்ல. இங்க என்ன பாக்குற? அங்க பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஃபீஸ் ஹவர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டுமாரோ இஸ் a big day for us. நான் அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஐ அம் செக்கிங் எவ்ரிதிங். ஓகே. we always do good the best. ஆனா என்னன்னே தெரியல, பெரிய கம்பெனிஸ் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராஜெக்ட்ஸுமே கொடுத்ததில்ல. நாங்களா பெருசா கனவே காணக்கூடாதுன்னு தோணுது. பெரிய கனவுனா பெரிய பயணம். அதாவது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணும். இந்த தடவையும் நம்ம ட்ரை பண்ண தான் போறோம், ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்ரோச்ல. கண்டிப்பா அதுக்கு பலன் கிடைக்கும். என்ன, ஃபோக்கஸும் டிட்டர்மினேஷனும் கரெக்டா இருக்கணும். ஹோப் ஃபார் தி பெஸ்ட். மொத்த டீமும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக நீ இப்படி நடுராத்திரியில உட்காந்து கம்பெனி ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருந்தா எதுவுமே நடக்க போறது இல்ல. ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரவி, அண்ட் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஓகே? இது அங்க வை. நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ தினமும் என்ன மெடிசன் இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, பிஸ்னஸோட இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாயிருச்சு, அதனால பிபி வந்துருச்சு. அதுக்கான டேப்லெட் தான், வேற பெருசா ஒன்றும் இல்லை. ஓஹோ, அப்படியா? இனிமே எல்லா நோய்க்கும் நான் தானே மருந்தா இருக்க போறேன், சரிதானே? அதனால இனி தேவைப்படாது. இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு உனக்கு தோணுதா? Don't worry, everything will be fine. Hope so. Be positive. May I come in, sir? Yeah, come in. May I come in, sir? வாங்க. Yes, come in. Please have a seat. Congratulations, sir. Congratulations, ma'am. Congratulations, sir. Congratulations, ma'am. Sir, we did it. Finally, it's done. Sir, we cracked a deal with SS Creation, sir. Finally, after 5 years. ஆனா எப்படி
How is it possible? 5 வருஷமா நம்மள ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த முறை டீல் ஓகே ஆரிச்சா? How? சார் மார்னிங்கே எங்களுக்கு அவங்களோட மெயில் கிடைச்சிடுச்சு அண்ட் we are so happy, right விஜய்? எஸ் சார், அந்த மெயிலை பார்த்ததுமே நாங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம். எஸ்எஸ் கிரியேஷன் நம்மள ஓகே பண்ணதும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்பவுமே அவங்க நம்மள ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க, அதுவும் 5 வருஷமா. ஆனா இந்த தடவை how? சார் ஆக்சுவலி we should proud and lucky about one person. அவங்க தான் பின்னாடி இருந்து எல்லா வேலையும் பார்த்தது. ஆனா இது வரைக்கும் அவங்க ஒரு கிரெடிட்டை கூட ஏத்துக்கல. யார் அது? பிரியா மேம். Is it true? ஜஸ்ட் லிட்டில் டீடைலிங். ஆக்சுவலி ஒவ்வொரு தடவையும் அவங்க நம்மள ரிஜெக்ட் பண்றதுக்கான டீட்டெயிலை நான் கலெக்ட் பண்ணேன். அப்புறம் நம்ம எல்லாத்தையும் அவங்க ஸ்டைல்லையே, ஐ மீன் அவங்களோட டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதை மைண்ட்ல வச்சு இந்த தடவை அவங்களுக்கு கோட் அனுப்பணும். அவ்வளவுதான். Thank you. Congratulations guys. I knew it. ஆக்சுவலி ரவி, இது நம்ம எல்லாரோட ஹார்ட் ஒர்க். இது நம்ம எல்லாருக்குமே பெரிய நியூஸ். நம்ம எல்லாரும் இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மீ. நான் பெருசா எதுவும் பண்ணல. உங்களோட ஐடியாஸ் எல்லாம் நல்லா கேட்டு அதுக்கு ஒரு வழியை காமிச்சேன். அதை மட்டும் தான் நான் செஞ்சேன். யாரும் எதிர்பார்க்காத வேலை செஞ்ச. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்டெப் இன்னும் டிஃபிகல்ட் ஆனது. யா எஸ், நம்ம அவங்களுக்கு எல்லாரோடைய கம்மியான அமௌண்ட்டை கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்மளோட செலவுகளை நம்ம குறைச்சாதான் அது கட்டுப்படி ஆகும். So we can buy the raw materials from the local market. அதனால நம்ம எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். சாரி டு சே மேம், அது ஜென்யூனாக இருக்குமா? ஆக்சுவலி நம்மளுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம லாங் டேர்முக்கு காப்பாற்றி ஆகணும். ஐ அக்ரி மேம். நாம அவங்களோட சேர்ந்து ஃபியூச்சர்லயும் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா தென் we should be also perfect. I guess நம்ம ப்ராடக்ட்ஸ்ல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண வேணாம். And that will be the best quality. And how? That's how I did. Yeah, Okay. I agree. But still there is a problem. I want to know what about the place. நம்ம எங்க எல்லாத்தையும் ஸ்டோர் பண்றது? Because நம்ம ஆஃபீஸ்ல அந்த அளவுக்கு இடம் இல்லை. அப்புறம் நம்ம இன்னொரு இடத்த நம்ம வாடகைக்கு எடுத்தா நம்மளோட செலவு இன்னும் அதிகமாகும். ஆனா இடம் நம்ம எல்லாரோட கண்ணு முன்னாடி தான் இருக்கு. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாம அத பார்க்கிங் ஏரியான்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அங்க ஒரு 6 கார் தான் இருக்கு. சோ அத வேணா நம்ம ஃப்ரண்ட்லயே பார்க் பண்ணலாம். மிச்சம் இருக்க இடமே நமக்கு போதும். நாம அந்த இடத்தையே பயன்படுத்திக்கலாம். And who says you are a new girl? But sir, I can see one more problem. And it's been practical problem. செலவு குறைஞ்சிடுச்சு, ஆனா இன்னும் செலவு இருக்கு. அதாவது சார், நம்மளுக்கு இன்னும் அட்வான்ஸ் கிடைக்கல. அது கிடைக்காம நம்மளால நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண முடியாது, ரைட்? ஆனா அக்கார்டிங் டு த கான்ட்ராக்ட் மெயில் வந்ததும் நம்ம டைம் ஸ்டார்ட் ஆகுது. யா, ஆனா வித்தவுட் மணி நம்மளால எதுவுமே செய்ய முடியாதே சார். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் த அட்வான்ஸ். ஏற்கனவே 2 கிளைண்ட்ஸோட வேலை நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. அவங்கள விசாரிச்சு பார்க்கலாம், ஏன்னா அவங்க நம்மளோட யூசர் கிளைண்ட்ஸ் தான். அட கம் ஆன், சீரியஸ்லி அவங்க யார்கிட்டயும் நம்ம பணம் வாங்க வேண்டாம். அவங்க ஏற்கனவே நம்மள ஸ்டார்ட் அப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 5 வருஷமா ஒர்க்கே கொடுக்காம இருக்காங்க. இப்பவும் நாமளும் எதுவும் செய்யாம இருந்தா அப்புறம் எப்படி நம்ம வளர்ச்சி அடையிறது? So we can take a loan and start the marketing. But Priya, loan? Yes. விஜய், யா மேம் என்ன சொன்னாங்கன்னு உனக்கு கேட்டுச்சுல? Yes. So let's start working. எஸ், ஆஃப் கோர்ஸ். Yeah guys, best of luck and hope for the best. ஓகே சார். Thank you sir. Thank you Thank you ma'am. sir. Thank you, madam. thank you. Thank you. Ravi, I'm feeling so much tired. எனக்கு வீட்டுக்கு போகணும். I need the day out. இன்னும் கொஞ்ச நேரம் இரு, நம்ம 2 பேருமே சேர்ந்தே போலாம். நீ தனியா எப்படி போற? ரவி, நானும் குழந்தை இல்ல. நீ என்ன பேசிட்டு இருக்க? இப்பதான் இவ்ளோ பெரிய கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. வேலை பாரு. So you keep on working. நாம இனி வீட்ல சந்திக்கலாம். Okay? Are you sure? I'm sure, 100% sure. You keep on working. Okay, I will see you. Okay, love you. Bye. Bye. சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. Okay.
ரவி ஆ ரவி ஹெல்ப் ஆ ஹெல்ப் பேபி. வாட் இஸ் திஸ் பிரியா? ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிருக்கும். ஐயோ, உனக்கு இது ஒரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் பண்ணேன். இந்த சின்ன த்ரில்லிங் கூட இல்லாட்டி எப்படி? ஐ எம் so sorry, so sorry. இங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாடாத. நீ இப்படி விளையாடாதானே கடவுள் என் உயிரை பறிச்சிருவாரு. ஹோ, நீ உட்காரு. ஐ எம் so sorry. I swear, இதுக்கு மேல நான் இப்படி பண்ணவே மாட்டேன். இந்தா, நீ இந்த டேப்லெட் போடு. இங்க பாரு, உன் உயிரை பறிக்கிற உரிமை அந்த கடவுளுக்கே கிடையாது. அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. ம். Hello, SS Creation. ஹலோ சார், Hi. ஐ எம் ரவி ஃப்ரம் ரவி அண்ட் பில்டர்ஸ். Oh yes. உங்க ஆபீஸ்ல இருந்து ஏற்கனவே கால் பண்ணிருந்தாங்க. சார், உங்ககிட்ட பேசினதுனா பிரியா. ஓ சரி சரி. நீங்க உங்க வீட்டை அடகு வச்சு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? As soon as possible. Am I right? சரிங்க சார், உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அமௌண்ட்டை கொடுங்க ப்ளீஸ். Let me handle it legally. கொஞ்சம் லீகல் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது. And before that, லீகல் ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு. ஓகே? அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சு கொடுங்க, அர்ஜென்ட். ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்க பிரியா? இது என்ன பாக்குறதுக்கான நேரம் இல்ல, ஆபீஸ் போற டைம். கம் ஆன், கெட் ரெடி. No boss, I'm tired. I need to pamper myself. இங்க பாரு, நான் பார்லர் போய் ஆகணும், கொஞ்சம் ஷாப்பிங்கும் பண்ணணும், வேற மார்க்கெட்ல கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். டெக்னிக்கலி ஐ எம் ஒர்க்கிங் மை ஆஸ் ஆஃப். அதான் எனக்கு லீவ் வேணும். ஒருவேளை நான் லீவ் தர முடியாதுன்னு சொன்னா? எப்படி லீவ் எடுக்கணும்னு எனக்கு தெரியும். சரி மேடம், உங்களுக்கு லீவ் கிடைச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க. என்ன இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னா நானும் லீவ் எடுக்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்போ நான் அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். I need your card too. Card? Yeah. ஓகே ஓகே, இந்தா வச்சுக்கோ. எல்லாம் உனக்காக தானே. நைஸ் டார்லிங். எப்பவுமே உன்னை உன் விருப்பப்படியே விட்டா என்ன ஆகும்? உன்னையும் தண்டிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல?
பிரியா, ம் என்னோட டேப்லெட் எடுத்து கொடு. ஓகே. இந்தா. ஆஃபீஸ்லேயும் வேலை, வீட்லேயும் வேலை. என்ன நீ இப்போ மறந்தே போயிட்ட. ம் ஏன் சொல்லும், நான் போய் உன்னை மறப்பேனா என்ன? தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆங்கிள் யோசிக்காத. நீ தான் என்னோட வாழ்க்கையே. எனக்கு என்னமோ ஒன்று நான் அதிகமாக டென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கு. எனக்கான செலவு, வீட்டுக்கான செலவு, உன்னோட பர்சனல் செலவு, எஸ்எஸ் கிரியேஷனோட வேலை, அது போக வீட்டையும் அடகு வச்சிட்டோம். ஐம் நாட் தட் லக்கி இனஃப் ஃபார் யூ. உன்னோட பார்வை மட்டுமே போதும், என் வாழ்க்கையை அப்படியே ஓட்டிடுவேன். ஆனா நீ மொத்தமாவே உன்னை எனக்கு கொடுத்துட்ட. இது தவிர எனக்கு வேற என்ன வேணும்? என்ன போய் உன்னை மறந்துட்டேன்னு சொல்றியே, உனக்காக தான் வாழ்க்கையில நான் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறேன். ஓஹோ அப்படியா? ம், அப்போ கொஞ்சம் நிரூபிச்சு காட்டு பார்க்கலாம். ஓகே. இங்க பாரு, உனக்கு லேட் ஆயிட்டு இருக்கு. ஆஃபீஸ்க்கு போனாலும் இதே வேலையை தான் பார்க்க போற. முதல்ல ரிலாக்ஸா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் வேலையை பார்க்கலாம், சரியா? ஜஸ்ட் மினிட், கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. எனக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு. கோ ஆன் நவ். ஆயிடுச்சு, கொஞ்சம் மூடி வைக்கிறியா? சரி, நீ ஒரு விஷயம் சொல்லு. ம் நீ எப்போதான் ஆஃபீஸ் வரப்போற? நீ வருவியா மாட்டியா? இங்க பாரு, ஆக்சுவலி நீ 2-3 நாள் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நான் வரேன். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னு நான் உன்கிட்ட சொல்லவா? நான் உன்னோட மனசு, அப்புறம் ஹாட் பாடி, அப்புறம் உன்னோட இந்த வீடு, அப்புறம் உன்னோட பிஸ்னஸ், இது எல்லாத்தையும் உரிமை கொண்டாடுறேன்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதானே? நீ எல்லா இடத்துலையும் என் கூட இணைஞ்சிருக்கிற. நீ சொன்னா என் மூச்சை கூட உனக்கு தந்துடுவேன். இதுக்கு மேல போதும் போதும் போதும், இப்ப வேணாம், அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. சரி, இப்ப நீ ஆஃபீஸ் போ. ஓகே. இங்க பாரு, எனக்கு ஆஃபீஸ்ல இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னைக்கு நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். சரி, நைட் ரொம்ப லேட் பண்ணாத. கூடிய சீக்கிரம் நீ ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் வந்துரு. நிறைய வேலை Yeah, இருக்குது. ப்ளீஸ் soon. சீக்கிரம் வந்துரு. யா, ஐ வில் ட்ரை. சீக்கிரமா வந்துரு. ஓகே, Bye. பை. ஹலோ சார், குட் ஈவினிங் சார். என்னோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல? ஆமாம்மா. சார், அதோட ஃபண்டை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்க சார். அதை வச்சு தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும். யா, தேங்க்யூ ஸோ மச் சார். யா, சூன் சார். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யா, ஓகே, சீக்கிரமாக முடிச்சு கொடுங்க. தேங்க்யூ. யா, கமின். சார், மே கம் இன்? யா, கமின். வாங்க. சார். சொல்லுங்க கனிகா. குட் ஈவினிங். எஸ் சார். யா. You need to check the mail right now. இஸ் இட் இம்பார்ட்டன்ட்? Yes, sir. சரி, ஓகே.
Sir, what will do now? Please leave me alone. Sir, please. I said go now. சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். பட் காலையில் மெயில் வந்ததும் அவங்களுக்கு உடனே கால் பண்ணி கேட்டோம் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் அது வந்து அவங்களுக்கு ஏதோ சோர்ஸ்லேருந்து தகவல் கிடச்சிதான். நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் தான் திங்ஸ் வாங்குறோன்னு. What the hell, இந்த தகவல் எல்லாம் அவங்களுக்கு சொன்னது யாரு? யார் அது? சார் நாங்கள் அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். பட் உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்ல. நம்மள தவிர இந்த ப்ராஜெக்ட பத்தி வேற யாருக்கும் தெரியாதுல. I want that who the bloody name. Sir, sorry to say, I but said that I want to know the bloody name. Right now, find it out. Sir. Right now. சார், கம்பெனில இருந்து யாரும் இருக்க முடியாது சார். ஆனா மத்தவங்க யாருக்கும் எதுவுமே தெரியாது சார். நம்மள தவிர வேற யாருக்கு இது தெரியும்? ஐ நோ சார். ஐயோ கடவுளே. What the hell, என் பிசினஸ், வீடு எல்லாம் இப்படி போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்? சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் காம் டவுன் சார், ப்ளீஸ் please, சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் விடுங்க சார். Leave me alone. சார் Go guys, go. பிரியா, போன் எடு. அது யாரா இருக்கும்? இதெல்லாம் செஞ்சது யாரா இருக்கும்? வீட்டுக்கு போகணும். டிரைவர் வண்டி எடுங்க. பிரியா, பிரியா, பிரியா. ஹலோ டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. ஐ திங்க் ஐ ஆம் ஹேவிங் எ ஹார்ட் அட்டாக். முடிஞ்ச அளவு சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் டாக்டர். கம் ஃபாஸ்ட். ரொம்ப பெயினா இருக்குது டாக்டர். கம் ஃபாஸ்ட்.
எப்படி இப்படி திடீர்னு வந்துச்சு? ஒரு பிஸ்னஸ் லாஸ், ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் டாக்டர். பெரிய Okay. லாஸ் வந்துருச்சு. அதான் திடீர்னு இப்படி பெயின் வந்துருச்சு. எல்லாமே கை நழுவி போன மாதிரி இருக்குது டாக்டர். எதுவுமே புரிய மாட்டேங்குது. This is not only a panic attack. This is the kind of stroke. நான் உங்களுக்கு கொடுத்திருந்த மெடிசன்ஸை நீங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? ஆமா டாக்டர், நான் அந்த மெடிசன்ஸை டெய்லி சாப்பிட்றேன். எனக்கு பெயின் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த மாத்திரையை நான் டெய்லி சாப்பிட்றேன். இது வரைக்கும் நான் நிறுத்தவே இல்லை. Show me the medicines. அங்க உள்ள இருக்குது டாக்டர். Okay. I'm check. Oh my God. Are you mad, Ravi? இந்த மெடிசின்ஸை நான் பிரிஸ்கிரைப் பண்ணவே இல்லையே. இட் இஸ் டெட்லி ஃபார் யூ. நான் உனக்கு கொடுத்த மெடிசின்ஸ் இருக்கே, அது உன்னோட நர்வ் டிசீஸை காம் பண்றதுக்காக தான் கொடுத்தேன். ஆனா இந்த மெடிசின்ஸ் இருக்கே, திஸ் இஸ் டை த டோஸ். அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இன்னொரு வாட்டி தலைவலி வந்தா உன் கதையே முடிஞ்சிடும். ஆனா இது நீங்க கொடுத்தது தானே. நீங்க எழுதி கொடுத்த மருந்து தான் கடையில இருந்து வாங்கி டெய்லி போடுறேன். இது நீங்க கொடுத்தது தான் டாக்டர். ரவி, ஐ எம் a டாக்டர். உன்னோட உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை. எனக்கு அது தெரியும். That is for I know. This I am not even. Anyways, better you take care. இதுக்கு மேல இந்த மருந்த நீ சாப்பிட்டா உன்னோட உயிரே போயிடும். ரொம்ப பெயினா இருக்குது டாக்டர். ப்ளீஸ் டேக் கேர். நான் இப்போ உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போறேன். உனக்கு நல்லா ரெஸ்ட் கிடைக்கும். இங்க பாரு, நான் இந்த மருந்தை எடுத்துட்டு போயிடுறேன். நான் உனக்கு ஒரு புது மெடிசனை எழுதி தரேன். ஓகேவா? ஓகே. ரவி, நான் உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உனக்கு ரிலீஃப் கிடைக்கும். சரியா? பெட்டர் யூ டேக் ரெஸ்ட். நான் இப்பவே போய் புது மெடிசனை உனக்காக கொடுத்து அனுப்புறேன். ஓகே? ஓகே. ஓகே. பை. பை டாக்டர். மருந்து எப்படி மாறி இருக்கும்? மாத்திரை அது ஏமாத்திரை தானே. அட, நீ எப்ப வந்த? ஆக்சுவலி நான் மார்க்கெட்ல இருந்தேன்ல, அங்க செம்ம கூட்டம், ஒரே சத்தமா இருந்துச்சா, அதனால எதுவுமே கேட்கல. போன் பேக்ல இருந்துச்சா. ஐ அம் சோ சாரி. நீ எப்ப வீட்டுக்கு வந்த? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? யார் நீ? யார் நீன்னு கேட்ட? ஓகே. நான் உன்னோட பிரியா. உன்னோட பிரியா என்ன அடையாளம் தெரியலையா? எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரோக் வந்ததால உன் நினைவுகள் சுத்தமா மங்கிருச்சு. ஆமா, நீ எதுக்கு இப்ப ஷாக் ஆன மாதிரி பாக்குற? நான் வரும்போது உன்னோட டாக்டரை பார்த்தேன். உனக்கு ஸ்ட்ரோக்னு சொன்னாங்க. பேபி, ஆர் யூ ஆல் ரைட்? ஓ டிராமாவை நிப்பாட்டு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ யாரு? நீ யாருடி? நான் யாரா? சொல்றேன். நான் யாரு? ஆக்சுவலி இந்த ஒரு மாத்திரையையும் நான் என்கிட்டயே வச்சிருந்தேன். இந்த மாத்திரை எனக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு யோசிக்கிறல்ல? யோசிக்கிறல்ல? இந்த மாத்திரையை தான் உங்க டாக்டர் தூக்கி வெளில போட்டாங்கல்ல. ஆக்சுவலி எமர்ஜென்சிக்காக நான் என் பர்ஸ்லயே இதை வச்சிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க போகுதுன்னு
எனக்கு ஏற்கனவே சந்தேகம் வந்துடுச்சு. ஏன் இப்படி செஞ்ச? ஏன்? நான் ஒன்னு உண்மையிலேயே காதலிச்சேன்டி, மனசார காதலிச்சேன்டி. என் பிரியா, உன் மனசுல என்ன நினைச்சு எதுவுமே இல்லையா? என் மனசுல எதுவுமே இல்லைன்னு யார் சொன்னா? என்னோட எல்லா எமோஷன்ஸும் எல்லா ஃபீலிங்ஸும் எல்லாமே உண்மைதான். எல்லாமே உண்மைதான், உனக்கு தெரியுமா? தட் வாஸ் ஆல் ட்ரூ. ஆமா, ஆனா அது காதல் இல்ல. அந்த எல்லா ஃபீலிங்ஸும் அன்பு இல்ல. எஸ்எஸ் கிரியேஷன்ஸ், நீங்க ரவியன் பிரதர்ஸ்க்கு கான்டாக்ட் கொடுத்துருந்தீங்கல்ல, அவங்க எல்லாம் லோக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. நான் உங்களோட நண்பன் தான், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன வேலையை முடிச்சிட்டேன் மேடம். ஓகே, நன்றி மேடம். எதுக்காக இப்படி செஞ்ச? ஏன்? என்னோட வீடு, என்னோட பிசினஸ், என்னோட மனசு, எல்லாத்தையும் எதுக்காக நாசம் பண்ண? இதையெல்லாம் நீ கேக்குறியா? நீ ஏன்னு கேக்குறியா? இந்த கேள்வியெல்லாம் நான் தான் உன்கிட்ட கேட்கணும் ரவி. ஏன் ரவி? ஏன்? நான் உன்னை என்னடா பண்ண, இல்ல என் ஃபேமிலி உன்னை என்ன பண்ணுச்சு? எனக்கு புரியல. எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிட்டியே. ஒரு சின்ன டவுன்ல சின்ன கனவுகளோட வாழ்ந்துட்டு இருந்த பொண்ண நீ என்னடா பண்ண? அவளை என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ஒரு ஆபத்தான மேனிபுலேட் கொலகாரியா மாத்திட்டியடா நீ. ஏன்? எழுந்துரு, எந்திரி எந்திரி ஏந்திரி ஏந்திரி. ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத. நீ செஞ்ச எந்த தப்புமே தெரியாத மாதிரி வேஷம் போடாத. நீ எந்த அளவுக்கு அப்பாவியா தெரியறியோ அந்த அளவுக்கு அப்பாவி இல்ல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க நீ ஆசைப்பட்டல? நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா கேளு. நான் ஒரு மிடில் கிளாஸ்ல சேர்ந்த சாதாரண பொண்ணு. தினமும் காலையில வேலைக்கு போறவ. அதுலதான் என் குடும்பமே நடந்துச்சு. என் உழைப்புலதான் என் சின்ன தங்கச்சி சிரிச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தா. அதுதான் என்னோட ஆசையும், அது மட்டும்தான் என்னோட வாழ்க்கை. நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எங்க குடும்பம் ரொம்ப அன்பானது. ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நான் அப்போ ஒரு கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நாங்க மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். என் முதலாளியும் ரொம்ப ரொம்ப நல்லவரு. ஒரு நாள் நான் வழக்கம் போல வேலைக்கு போயிருந்தப்போ என் மொபைல் திடீர்னு ரிங் ஆச்சு. அப்போ என்னோட மொத்த உலகமும் ஒரே நிமிஷத்துல தலைகீழ ஆயிடுச்சு. என்னோட வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சு. ஆனா அது வரைக்கும் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நான் சிரிச்சதே இல்லை. ஹலோ, என்ன? இது எப்ப நடந்துச்சு? நான் இப்பவே வரேன். தங்கச்சி, தங்கச்சி, என்னாச்சு? தங்கச்சி எழுந்துரு. ஏய், என்னாச்சுமா? உனக்கு என்ன ஆச்சுமா? எழுந்துரு. இப்படி பண்ணிட்டியேம்மா. எழுந்துருமா. தங்கச்சி எழுந்துரு. ஏந்திருமா, ஏந்திரு, ஏந்திரி தங்கச்சி. எதுக்குமா அப்படி பண்ண?
ஏன் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா. அக்கா, நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன்க்கா. என்னோட இந்த முடிவுனால நீங்க உடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசுல வீணான குழப்பங்கள் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இந்த கடிதத்தை எழுதுறேன். என்னோட தற்கொலைக்கான காரணத்தை நான் சொல்றேன். நான் ஒரு நாள் வீட்டை விட்டு கிளம்பும் போதுதான் அந்த கதை உருவாச்சு. அப்பதான் என்னோட வாழ்க்கையில முதல் தடவையா சூரஜை பார்த்தேன். சூரஜ் எதிர் திசையிலிருந்து என்னை பார்த்து வந்துட்டு இருந்தான். அப்பதான் எங்களோட 2 பேரோட கண்களும் முதல் தடவையா சந்திச்சுது. அப்பவே அது எங்களுக்குள்ள என்னமோ பண்ணுச்சு. சில பேரை நம்ம வாழ்க்கையில முதல் தடவையா பார்க்கும்போது கூட நமக்கு அவங்கள எங்கேயோ எப்பவோ பார்த்து நல்லா பழகுனவங்க மாதிரியே தெரியும். சூரஜ் ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட், ரியலி ஹேண்ட்ஸம். அவனை பார்த்ததுமே எந்த பொண்ணா இருந்தாலும் தன்னை மறந்துடுவா. சூரஜை நான் பார்த்த முதல் சந்திப்பும் அவனோட புன்னகையும் என்னோட எல்லா சந்தோஷத்துக்கும் காரணமாக அமைஞ்சது. சூரஜ் தினமும் என்னை ஒரு தடவையாவது பார்க்கணுங்கிறதுக்காக அதே வழியில் போக ஆரம்பித்தேன். நான் எப்போ என்னோட சூரஜை உயிருக்கு உயிராக காதலிக்க ஆரம்பிச்சேன்னு உண்மையிலேயே எனக்கு தெரியாது. சூரஜ் அதே வழியில் தினமும் பார்க்க முடியாமல் போச்சுன்னா நான் ஏங்கினதும், அவனை ஒரு தடவையாவது அந்த வழியில் பார்க்க மாட்டோமான்னு நான் தேடி அலைஞ்சதும், நான் என்னையும் அறியாமல் அவன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சுது. ஆனால் என்னால் அவனை பார்க்கவே முடியல. என்னோட மூச்சை நின்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் என்னோட வாழ்க்கையில எதையோ இழந்த மாதிரி ஆயிட்டேன். நான் அதையும் மீறி அவன் என்னை சுத்தி தான் எங்கேயோ இருக்கான்னு என் மனசுக்கு தோண ஆரம்பிச்சுது. அது ஏன்னு எனக்கு தெரியல. அப்போ திடீர்னு இங்க பாரு, எனக்கு சினிமா டைலாக்லாம் பேச வராது. நான் என்னைக்கு உன்னை பார்த்தனோ அன்னைக்கு உன்னோட ஸ்மைல் என்னை கவர்ந்து இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு என்னை பார்க்க முடியாம தவிச்சப்போ உன்னோட இதயம் துடிச்சது. அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். நீயும் என்னை காதலிக்கிற. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. தேங்க் காட் நீ வந்துட்ட. வா உள்ள வா. நீ எதுக்கு என்ன வீட்டுக்கு வர சொன்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஒரு பிரச்சனையும் இல்லை. உன்னை கொஞ்சம் தனியா மீட் பண்ணலான்னு தோணுச்சு. மனசை திறந்து பேசலான்னு நினைச்சேன். பிரீத்தி, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஹனிமூனுக்கு எங்க போலாம்? நீ சொல்லு. ஐ திங்க் ஸ்விட்சர்லாந்து. அந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர். நான் எப்படி? நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே. அப்படியா? ஆமா, ரொம்ப நல்லவன். என்னாச்சு பிரீத்தி? பிரீத்தி என்னாச்சு? இவனுக்கு திடீர்னு என்னாச்சு? என்னாச்சு பிரீத்தி? தெரியல, எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. நான் உடனே வீட்டுக்கு போறேன் சூரஜ். சரி ஓகே, டேக் கேர். பார்த்து பத்திரமா போ. வீட்டுக்கு போயிட்டு எனக்கு கால் பண்ணு. நாளைக்கு கண்டிப்பா மறக்காம வந்துரு. ஓகே, பை பை.
இவளுக்கு என்னதான் இருக்கும்? ஹலோ சூரஜ். ஹாய் ஸ்வீட் ஹார்ட், எப்படி இருக்க? சூரஜ் சூரஜ், நான் இப்போ டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஏன், என்னாச்சு? ஓ, நேத்து உடம்பு சரியில்லை அதனாலயா? சூரஜ் சூரஜ், எனக்கு இப்போதான் மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சது. நான் வந்து நான் நான் பிரெக்னெண்டா இருக்கேன் சூரஜ். சும்மா காமெடி பண்ணாதப்பா. சரி, உண்மையை சொல்லு, என்னதான் ஆச்சு? என்ன முட்டாளாக்கணும்னு நினைக்காத பேபி. உண்மையை சொல்லு, இது எப்படி நடந்துச்சு? நம்ம 2 பேரும் ப்ரிகாஷனோட தானே செஞ்சோம். சரி, அதை பத்தி கவலைப்படாத. முதல்ல அபார்ஷன் பண்ணிடு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நீ என்ன சொல்ற? நான் அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நீ வந்து என்ன பாப்பியா? நீ என்ன நினைச்சிட்டு இப்படிலாம் பேசுற சூரஜ்? நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லிட்டியா? என்கிட்ட நான் என்ன நினைக்கிறேன்னு ஏதாவது கேட்டியா நீ? இதுல கேட்கறதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன பைத்தியமா? இதுல கேட்கறதோ பேசுறதோ என்ன இருக்கு? நாம 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம்ல சூரஜ். அப்ப நம்ம கல்யாணத்தை பத்தி தானே பேசணும். ஆனா நீ எதுக்காக திடீர்னு அபார்ஷனை பத்தி பேசுற? ஆர் யூ அவுட் ஆஃப் மைண்ட்? நான் இத சொன்னா எங்க அண்ணன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவ என்ன கொன்னுடுவான். இப்படி சொன்னா எப்படி சூரஜ்? நாம பேசலாம். நாம 2 பேரும் அவங்க வீட்ல பேசலாம். எங்க அண்ணன் கேட்க மாட்டான். நீ நீ பேசி பாரு. இங்க பாரு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உனக்கு நான் மறுபடியும் கால் பண்றேன். கடவுளே, இப்படி வந்து நான் மாட்டிக்கிட்டேனே. நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சரி சரி, நீ போனை வை. பாய். ஹலோ ஹலோ சூரஜ். ஹலோ. நீ பிரீத்தி தானே? உங்க 2 பேருக்குள்ள இருக்கிறத என்கிட்ட சூரஜ் சொன்னா. சூரஜ், என்ன இதெல்லாம்? யார் இவரு? இவர்தான் என்னோட அண்ணன் ரவி. நீ சொன்னது எனக்கு ஒண்ணுமே புரியல. அதனால தான் அண்ணன் கால் பண்ணி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ப்ளீஸ் உட்காருங்க. நோ தேங்க்ஸ். சூரஜ், நான் உன்கிட்ட முதல்ல கொஞ்சம் தனியா பேசணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவு எடுத்தாகணும். நீங்க 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த நேரத்துல குழந்தை, கல்யாணம், சூரஜோட ஃபியூச்சருக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும்னு தோணல. நான் உங்க காதலுக்கு எதிரிலாம் இல்ல. ஆனா இப்ப நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறது நல்லது. ஏன்னா இப்ப போய் குழந்தை, கல்யாணம்னு இதனால சூரஜோட எதிர்காலமே வீணா போயிடும். உங்களோட உறவை என்ன பண்றதுங்கிறத நம்ம அப்புறமா யோசிக்கலாம். யோசிக்கலாமா? என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் 4-5 மாசத்துல என் வயிறு பெருசாயிடுமே. இந்த உலகமே வேடிக்கை பார்க்குமே. நான் எனக்கும் சூரஜ்க்கு நடுவுல இருக்க பிரச்சனையெல்லாம் இன்னைக்கே முடிஞ்சிடும்னு வந்தேன். ஆனா நீங்க பேசுறது கேட்டா அது இன்னும் அதிகமாயிடும்னு தான் தோணுது. ஏன்னா சூரஜ் இங்க ஒண்ணும் தெரியாத குழந்தை மாதிரி நிக்கிறான். ஆனா நீங்க அவனுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இங்க பாரு பிரீத்தி, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். ஆனா இப்போ அண்ணன் பேசுறாருல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்போ நம்ம ரொம்ப சின்னவங்க. இது நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது இல்ல. Don't spoil everything between us. Asa, there is no as. காதலிக்கிறது மட்டும் இல்ல, நாம 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா ஜாலியா இருக்கலாம்ங்கற முடிவையும் சேர்ந்து தான் எடுத்தோம். ஆனா இந்த முடிவை நீ என்ன விட்டுட்டு தனியா தானே எடுத்திருக்க சூரஜ். இவ்வளவு நேரம் நான் ரொம்ப அன்பா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. குழந்தைக்கும் கல்யாணத்துக்கும் இப்போ எந்த வாய்ப்பும் இல்ல. இது சூரஜோட லாஸ்ட் இயர், புரியுதா? இவன் ஒரு நல்ல லைஃப் அடைய என் வாழ்க்கையில நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா? இவனோட ஃபியூச்சர்ல யாரும் விளையாடுறத என்னால பொறுத்துக்கவே முடியாது. அது நீயா இருந்தாலும் சரி, இல்ல இவனா இருந்தா கூட சரிதான். என்ன குழந்தைன்னு பேசிட்டு இருக்க? என்ன குழந்தை? இது இவனோட குழந்தைதாங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? உன்ன மாதிரி பொண்ணுங்களெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். பெரிய வீட்டு பசங்களெல்லாம் வளைச்சு போட்டு பணம் கறக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சூரஜ் இவர் என்ன சொல்றாரு? நீ கேட்டுட்டு இருக்கியா?
நீ எதுவுமே சொல்ல மாட்டியா? ஆனா இது உன்னோட குழந்தை தானே உனக்கு நல்லா தெரியும்ல சூரஜ். ஆனா ஆனா நீ எதுக்காக இப்படி நிக்கிற? நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன் சூரஜ். உன்கிட்ட பிச்சை எடுக்கிறேன் சூரஜ். இந்த நேரத்துல என்ன தனியா விட்டுட்டு போயிடாத சூரஜ். இதெல்லாம் நீ முதல்ல யோசிச்சிருக்கணும்டி. குழந்தை உண்டாவதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். குழந்தையா? குழந்தைய நான் என்ன மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து என் வயித்துக்குள்ள வச்சுக்கிட்டேனா என்ன? நான் உன் கூட தான்டா படுத்து எழுமுனேன். இது அதோட அடையாளம். உன்னோட ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டு நீ என்ன பொய்யானவன்னு சொல்றியா? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஏய் ஹலோ, என் தம்பி மேட இருந்து கையேடு. சூரஜ் சொன்னதை நீ கேட்டுட்டல, இப்போ நீ கிளம்பு. வேற எங்கேயாவது போய் திரும்ப உன் ஆட்டத்தை கண்டினியூ பண்ணு. மரியாதையா சூரஜை விட்டு விலகிடு, புரிஞ்சுதா? இந்த மாதிரி பொண்ணுங்களெல்லாம் ஏன்டா பழக வச்சிருக்க? உனக்குலாம் வெக்கமா இல்ல? சை. ஒருத்தனை உண்மையா காதலிச்சேன், புனிதமான காதல். ஆனா அதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசு ஏமாற்றமும் அவமானமும் மட்டும்தான். அதை என்னால பொறுத்துக்கவே முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுக்கா. உன்னோட அன்பு தங்கச்சி பிரீத்தி. அந்த பிரீத்தி உனக்கு தங்கச்சியா? உன்னோட அழுக்கான போலியான வாயால என் அப்பாவி தங்கச்சி பேரு சொன்ன, அவ்வளவுதான். நான் உண்மையிலேயே கருவை கலைக்கிறதுக்காக தான் சொன்னேன். அவ பயந்து அவ கருவை கலைச்சதுக்கு அப்புறம் அவங்க 2 பேரும் நார்மலா லைஃப வாழ்வாங்கன்னு தான் நினைச்சேன். இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. நீ என்னடா நினைச்ச? அவளுக்கு யாரும் இல்ல நினைச்சியா? நீ உண்மையிலே அப்படிப்பட்டவனா இல்ல இப்ப சும்மா நடிக்கிறியா? தேவையில்லாமல அப்படி நடிக்காத, உனக்கு அது செட்டே ஆகல. நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் ஆளுங்க. வாழ்க்கை முழுக்க எங்களோட சம்பாத்தியம் ஒண்ணுதான். அது என்னன்னு தெரியுமா? மானம். என் தங்கச்சி எப்படி எல்லாம் வளர்த்து ஆளாக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவள் அப்படி பண்ண உன்னை நான் சும்மா விட்டுருவனா என்ன? அப்படியா? நீ அதுக்காக தானே பழி வாங்கினியா? இந்த மாதிரி சாப்பிட வச்சு என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்லணும்னு ஆசைப்பட்டியா? என்ன பழி வாங்கி உனக்கு நிம்மதி கிடைக்கணும். நான் உன்னை கண்டிப்பா தடுக்க மாட்டேன், உன் கூட மோத மாட்டேன். நம்பர் 1, நீ இப்போ மோதிர நிலைமையிலேயே இல்ல. அண்ட் நம்பர் 2, எனக்கு நிம்மதி கிடைக்கணும்னா என் கண்ணு முன்னாடி என் தங்கச்சிய மிரட்டின கண்ணுல நான் பயத்தை பார்க்கணும். என் தங்கச்சி கண்ணுல தெரிஞ்ச அதே பயத்தை இப்ப நான் பார்க்கணும். புரியுதா?
என் தங்கச்சியை கெடுத்த உன் தம்பியையும் நான் அழிப்பேன். நீ அவனை எதுவும் பண்ணிடாத, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத. அவன் நான் சொன்னதை கேட்டு மட்டும் தான் அப்படி செஞ்சான், மத்தபடி அவளை உண்மையாவே நேசிச்சான். அவன் உண்மையிலேயே நேசிச்சானா? அப்படின்னா அந்த நிலைமையில அவளை விட்டுருக்க மாட்டான், நீ சொன்னதையும் கேட்டிருக்க மாட்டான். என் தங்கச்சி அவன் உண்மையா நேசிச்சிருந்தா அவன் என் உடம்ப பார்த்து வெறுத்து ஒதுக்கி இருப்பான். கதையோட அடுத்த பகுதியை நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேனே. கேட்கணும்னு ஆசைப்படுறியா? என்ன என் சூரஜ் என்ன பண்ண? சூரஜ்? ஹாய், எஸ் ஐ எம் சூரஜ். எஸ் யா, திஸ் இஸ் பிரியா ஹியர். உன்னை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீ தான் காலேஜ் டாப்பராமே. நான் படிப்புல ரொம்ப ரொம்ப சுமார் தான். எனக்கு உன்னோட நோட்ஸ் வேணும். ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஹெல்ப் மீ? பட் இன்னைக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், வேற யார்கிட்டயாவது வாங்கிக்கோங்க. ஆக்சுவலி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்களேன், எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே, நீங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுங்க, என் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி எனக்கு நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் உடனே கிளம்பிடுவேன். நீங்கள் வேற எங்கேயோ போகணுன்னு சொன்னீங்களே. ப்ளீஸ் சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அப்போ நான் கொஞ்சம் டென்ஷனில் இருந்தேன். ஓகே சரி, அதை விட்டு தள்ளுங்க. ஓ ஏதாவது ஜூஸ் குடிக்கிறீங்களா? ஸோ சாரி, எனக்கு சில் பீர் குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. உங்ககிட்ட இருக்காதே. ஆக்சுவலி என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ ரொம்ப சூடா இருக்கு. அவ்வளவுதானே, நான் எடுத்துட்டு வரேன். யா யா ஷியோர். உங்க ட்ரீட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் சில்டு பீர். சரி, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்லலாமா? மத்த காலேஜ் பசங்களை விட நீங்க ரொம்ப ஸ்மார்ட்டாவும் ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க. ரியலி? அதே டைலாக் உங்களுக்கும் செட் ஆகும். நான் என்னோட காலேஜ் லைஃப்ல இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு ஹாட்டான பொண்ணை பார்த்ததே இல்லை. தேங்க்யூ சூரஜ். இந்த விஷயத்த காலேஜ்லயே டாப்பரான ஹேண்ட்ஸமான பையன் சொல்றான்னா கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். You want some more? Sure. But like me serve for you. Okay. Yeah, you go. Cheers once again. Cheers. உங்க ஹேர் ரொம்ப செக்ஸியா இருக்கு. Thank you. குடிங்க. என்ன குடிக்காம வச்சிட்டே இருக்கீங்க? நீங்க உண்மையிலே சும்மா கும்முன்னு நச்சுன்னு இருக்கீங்க. நீங்க சிரிச்சாலே பல 100 பேர் செத்து போயிடுவாங்க. உங்க கண்ணில் இருக்க போதை என்ன இந்த சரக்கை விட அதிகமா ரொம்ப சொக்க வைக்குது தெரியுமா? முதல்ல கிளாஸ முடிங்க. கண்டிப்பா முடிக்கிறேன். ஆனா உண்மையான போதை நீங்க தான். என்னாச்சு? ஆ ஆ ஆ ஆ என்னாச்சு? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கு.
எல்லாம் சரியாயிடும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. Cheers, my love. அவனை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அது சொல்லவே முடியாது. அவன் குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல பாய்சனை கலந்ததுமே அது கொஞ்சம் கொஞ்சமா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே உன் தம்பி போய் சேர்ந்துட்டான். என்னாச்சு என்னாச்சு? எனக்கு என்னமோ பண்ணுது. ஓ, உன்னால ரொம்ப முடியலையா? என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. குடி குடி குடி, உனக்கு அமைதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். உனக்கு சரியாயிடும், இனி எல்லாம் சரியாயிடும். சரியா? ஓ மை காட்! தம்பி செத்து போன தகவலை கேட்டதும் அண்ணனுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. ஐயோ! இதுதான் உன்னோட முடிவு. அதனாலதான் I saved the best story for the last. உன்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணியும் அவன் ஃபோன் எடுக்காதது இதனாலன்னு இப்போ உனக்கு புரியுதில்ல? நான் அவன் ஃபோன்லயே உன்னோட போட்டோ பார்த்துட்டேன். அவன் ஃபோன்ல இருந்தா உன் நம்பர் எடுத்தேன், உன்னோட நம்பர். இதுதான் இதுதான் அந்த முகம், உன் வலி. அதுதான் எனக்கு ஆறுதலை கொடுக்குது. என் தங்கச்சிக்காக நான் பழி வாங்கிட்டேன். தங்கச்சி, உன்னை கொன்னவங்களெல்லாம் நான் உன்கிட்டயே அனுப்பி வைக்கிறேன். கொஞ்சம் பாத்துக்க. நான் சொல்றது கேக்குதுல்ல? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? Everything is fair in love and war. இப்பதான் எனக்கு ஆறுதல் கிடைச்சது. இந்த சிட்டியோட வளர்ந்து வர பிசினஸ்மேன் ரவி அண்ட் பிரதர்ஸ் கம்பெனியோட ஓனர். ஹெவி பிசினஸ் லாஸ்னால இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. வணிகத்துல மொத்தமா தோத்தது அவரால தாங்கிக்க முடியாததுதான் காரணம்னு கூறப்படுது.